மதுப்புழக்கத்தை தடுக்க மாநிலங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், சட்ட அமலாக்கத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு வராது என்ற சட்டப்பூர்வ உறுதியை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களை தண்டிக்கும் வகையில் சீரமைப்பு இருக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தல். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் விஜய் வலியுறுத்தல். +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய முடிவுகளையும் உரிய நேரத்தில் அமல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. நதிநீர் பிரச்சினையை தீர்க்காமல் மாநிலங்களுக்கு இடையே முழு ஒத்துழைப்பை உருவாக்க முடியாது என்றும் திட்டவட்டம். நிதி பகிர்வில் சிறப்பு சலுகை கேட்கவில்லை, நியாயமான மற்றும் சமமான அணுகுமுறையையே கேட்பதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மாநிலங்களின் நிதி தன்னாட்சியை மத்திய அரசு மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பெங்களூரு மெட்ரோ திட்டத்தை பொம்மச்சந்திரா முதல் தமிழ்நாட்டின் ஓசூர் வரை நீட்டிக்க முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. மாநில எல்லைகளை கடந்து பொதுவான தொழில் மற்றும் சரக்கு போக்குவரத்து மையங்கள் உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை அருகே கோவளத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென்மண்டல குழுவின் 31வது கூட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், கேரள முதலமைச்சர் சதீசன், கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு, தெலுங்கானா துணை முதலமைச்சர் மல்லுப்பட்டி விக்ரமார்கா பங்கேற்பு. தென்மண்டல குழு கூட்டத்திற்கு தலைமையேற்ற மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் விஜய் வரவேற்பு. கலந்து கொண்ட மாநில முதலமைச்சர்களை அமைச்சர்கள் ராஜ்மோகன், நிர்மல்குமார் ஆகியோர் வரவேற்று சிறப்பிப்பு. கோவளம் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு மதிய விருந்து. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மகளிரை தொழில் முனைவோராக்க 7,015 கோடி ரூபாய் சிங்க பெண்கள் கடன் திட்டம் அமல் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் அறிவிப்பு. தமிழகத்தில் முதல் முறையாக மாநில கூட்டுறவு கொள்கை உருவாக்கப்படும் என்றும் தகவல். தமிழகத்தில் விவசாயிகளுக்கு 9% வட்டியில் 5,000 கோடி ரூபாய் ஊரக தொழில் கடன் வழங்கப்படும் என அமைச்சர் காந்திராஜ் அறிவிப்பு. கூட்டுறவு பொருட்களுக்கு வெற்றி என பொதுவான வணிக சின்னம் அறிமுகம் செய்யப்படும் என்றும் தகவல். உணவு தானியங்கள் சேமிக்க 13 மாவட்டங்களில் 15 சேமிப்பு கிடங்குகள் 81 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் என அமைச்சர் வெங்கடரமணன் அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் இடதுசாரிகள் குறித்து கணக்கெடுப்பை எடுக்க வட்டாட்சியர் உத்தரவிட்ட சம்பவம். சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர் எதிர்க்கட்சியினர். இயக்குனர் அவர்கள் அனைத்து கல்லூரிகளுக்கும் உரிமைகளுக்காக போராடுகிற மாணவர்கள், குறிப்பாக இடதுசாரி மாணவர்களை இனம் கண்டு அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை உடனடியாக நடவடிக்கை குழுவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறது. இப்படி ஒரு உரிமைக்காக போராடுகிற சுதந்திர நாட்டில் இப்படி சட்ட அமைப்பு, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இடதுசாரிகள் குறித்த கணக்கெடுப்பை எடுக்க சொல்லிய குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர், குஜலம்பாடியில் இருக்கிற அதற்காக ஒரு வட்டாட்சியர் இங்கே தலைமையிலிருந்து இங்கே அனுப்பப்பட்டவர் ஒரு சர்வே பண்ணுவதற்காக அனுப்பினோம். அவர் தேவையில்லாமல் இது போன்ற கடிதங்கள் எழுதி அதன் மூலமாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டையும் யார் யார் இருக்கிறார் என்று புள்ளி விவரங்களை கேட்டார்கள். நேற்று முன்தினம் 8:30 மணிக்கு எனக்கு சொன்னீங்க. அப்போ அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் மீது இப்போது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கம்யூனிஸ்ட் மற்றும் சிஜேபி போராட்டங்களில் மாணவர்கள் ஈடுபடுவதை கண்காணிக்க அனுமதிக்கப்பட்ட சுற்றறிக்கை குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம். சுற்றறிக்கையில் தவறுதலாக சில வார்த்தைகள் இடம்பெற்றிருந்ததாகவும் மாணவர்களின் உரிமையை கட்டுப்படுத்தும் நோக்கம் அரசிற்கு இல்லை எனவும் அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம். சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. இச்சுற்றறிக்கையில் தவறுதலாக சில வாசகங்கள் குறிப்பிட்ட கட்சிகள் மற்றும் அமைப்புகளை பற்றி குறிப்பிட்டிருந்தது. உடனடியாக மேற்குறிப்பிட்ட சுற்றறிக்கையினை திரும்ப பெறப்பட்டது. இந்த செயல் எவ்வித உள்நோக்கமுமின்றி முற்றிலும் கல்வி நிறுவனங்களின் ஒழுங்கமைதியை பராமரித்தல் பற்றிய நோக்கத்தின் பார்ப்பட்டது. தவிர இந்த அரசிற்கு அனைத்து மாணவர்களின் உரிமையையோ இளைஞர்களின் உரிமையையோ கட்டுப்படுத்தும் நோக்கம் இல்லை. அம்பேத்கர் அயலக உதவி திட்டத்தின் கீழ் நிதி வழங்கவில்லை என்ற மாணவரின் குற்றச்சாட்டு. மலேசியா வந்தேன். அண்ணல் அம்பேத்கர் அயலக உதவி திட்டத்தின் கீழே நான் அந்த திட்டத்தின் கீழே தான் நான் இங்கே வந்தேன். இந்த ஆண்டு 2026க்கு எனக்கு அரசுக்கிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் வரலை. குறிப்பாக ரிசர்ச்சுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் வரலை. கிட்டத்தட்ட 5 மாதமாக எனக்கு எந்த ஒரு உதவியும் அரசுக்கிட்ட இருந்து வரலை. 10 மாதங்களாகியும் உரிய ஆவணங்களை கொடுக்காமல் 36 லட்சத்தை மாணவர் கோரி வருவதாக அமைச்சர் வன்னியரசு இத்தொகை பெற்றபின் உரிய செலவினங்களுக்கான ஆவணங்களை உடனே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மாணவரால் கடந்த 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அதற்கான ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்காமல் கடந்த 2ஆம் ஆண்டிற்கான உதவித்தொகை 36 லட்சத்தை கோரி வருகிறார். 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அவர் இன்னமும் அந்த 36 லட்சத்தை அவர் கோரி வருகிறார். சவுதியில் ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட மயிலாடுதுறை மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர கோரி கவன ஈர்ப்பு தீர்மானம். மீன்பிடி தொழிலில் இவர்கள் ஈடுபட்டிருந்த பொழுது இவர்களை ஈரானிய கடற்கொள்ளைகள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாவீரன் 32 மீனவர் சம்பவ இடத்திலே இறந்துவிட்டார். மேலும் பால்ராஜ், சங்கர் மற்றும் மணிகண்டன் ஆகிய 3 மீனவர்களும் படுகாயத்துடன் சவுதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவதில் ஏற்பட்ட அவசியம் குறித்து பாதிக்க வேண்டுமாய் அவனுடைய கவனத்தை கொண்டு வரேன். புலன் விசாரணை நடைபெறுவதால் உடலை அனுப்ப காலதாமதம் ஏற்படுவதாகவும் விரைவில் தமிழ்நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் ராதாவர்ஜுனா விளக்கம். தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மாவீரனின் உடலை இந்தியா அனுப்புவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மாவீரனின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வரவும் காயமடைந்தவர்களை அழைத்து வரவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருகிறார். மேலும் தமிழக அரசின் மீன்வளத்துறை செயலாளர் ஒன்றிய வெளியுறவுத்துறை மூலம் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். நிலம் கொடுத்த உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்காமல் மனசாட்சியே இல்லாமல் வெளிமாநில ஆட்களுக்கு NLC நிறுவனம் வேலை கொடுத்து வருவதாக சௌமியா அன்புமணி கவன ஈர்ப்பு தீர்மானம். மனசாட்சி இல்லாத நிறுவனம் எதுனா அது NLC தான். மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். அவங்களுக்கு வேலை அங்க கொடுக்கணும், இல்ல ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூர்ல தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நிலம் கொடுத்த விவசாயிக்கும் விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்ல. மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அதை நீங்க தெளிவுபடுத்தி. மாநில தொழில்துறை அமைச்சர். முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விவசாயிகளின் பக்கமே அரசு நிற்கும் என்றும் அமைச்சர் கீர்த்தனா பதில். முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. கமிட்டி இப்ப போட்டிருக்கோம். அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு வரும். கண்டிப்பா யாருக்கும் எதிராக நாங்க நடந்துக்க மாட்டோம். விவசாயிகளுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்போம், மக்களுக்கும் சப்போர்ட்டா இருப்போம். அதே NLC நிறுவனம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் கண்டிப்பா எடுக்கும்.
டாஸ்மாகில் மது வகைகளை எளிதாக வாங்க ஆன்லைன் வசதி ஏற்படுத்தி இருப்பது போல ரேஷன் பொருட்களை எளிதாக வாங்கவும் ஆன்லைன் வசதி செய்து தர வேண்டும். சட்டப்பேரவையில் பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி வலியுறுத்தல். கேட்குறோம். நீங்க எப்படி மது வணிகத்துக்கு வந்து ஊழலை தடுக்கணுன்றதுக்காக டிபிஆர் போட்டு அவங்க போய் அதை போய் காமிச்சு வாங்குறாங்களோ அதே மாதிரி ரேஷன் கடையிலையும் பண்ணலாம். ஏன்னா ரேஷன் கடையில் இது செய்யலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே பாமாயில் இல்லைன்னு வாங்க, ஆனால் இருக்கும். இல்லை எல்லா அரிசியும் வித்துருச்சுன்னு வாங்க, ஆனால் அரிசி இருக்கும். அப்போ வந்து இதை வந்து கியூஆர் கோடு போட்டு வீட்டில் வாங்க முடியும்னா அதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு டிஜிட்டல் ஆக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. தமிழகத்தில் பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக இல்லை, இன்னலில் தவிப்பதாக தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. பட்டாசு தொழில் சார்ந்த பிரச்சினைகளை தீர்த்த பின்னரும் எதிர்க்கட்சிகள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதாக அமைச்சர் கீர்த்தனா பதிலடி. விவசாய கடன் தள்ளுபடி விவகாரம் குறித்து சட்டசபையில் ஏவவேலு அமைச்சர் ஆதவர்ஜுனா இடையே காரசார வாக்குவாதம். ஆளும் கட்சியாக இருந்தபோது விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டுவிட்டு இப்போது கடன் தள்ளுபடியை வைத்து அரசியல் செய்வதாக ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. நெல் கொள்முதல் நிலையங்களில் கூடுதலாக 50 ரூபாய் வசூலிக்கும் விவகாரத்தில் சட்டசபையில் கடும் வாக்குவாதம். எங்கள் ஆட்சி லஞ்சம் என்று பதிவு செய்கிற நீங்கள் உங்கள் பேச்சு இந்த ஆட்சியிலும் 50 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் என்று ஒத்துக்கொள்ள தயாரா? இதை களைவதற்கு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த கால ஆட்சியில் லஞ்சம், இப்ப நீங்களும் தான் 50 ரூபாய் வாங்கணும் நம்ம அமைச்சரே போய் நேரடியாக விசாரிச்சு வந்திருக்காரு. தவிக ஆட்சியிலும் லஞ்சம் தொடர்வதை அமைச்சரே ஒப்புக்கொண்டதாக திமுக உறுப்பினர்கள் பதிலடி. எம்எல்ஏக்களுக்கு இலவச கார் வழங்கும் திட்டப்பணிகளை தொடங்கியது தமிழக அரசு. மஹிந்திரா நிறுவனத்தின் 6 மாடல் கார்களை வரவழைத்து ஓட்டி பார்த்து பரிசோதனை. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்க நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் எதிர்ப்பு. எம்எல்ஏக்கள் மக்கள் சேவைக்கு வந்தார்களா, தங்களின் சொந்த தேவைகளை நிறைவேற்ற வந்தார்களா என்றும் கேள்வி. மேகதாது அணையால் கர்நாடகத்தை விட தமிழகத்திற்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் என முதலமைச்சர் சிவக்குமார் தகவல். மேகதாது அணை குறித்து தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பேசியதாகவும் பேட்டி. தமிழ்நாட்டில் வரும் 26ஆம் தேதி வரை பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. இடி மின்னல் மற்றும் காற்றுடன் மிதமான அளவில் பெய்யக்கூடும் என கணிப்பு. 4 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த பாதிரியாருக்கு தூக்கு தண்டனை விதித்து நெல்லை நீதிமன்றம் தீர்ப்பு. பாதிக்கப்பட்ட 4 சிறுமிகளுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கவும் உத்தரவு. மேகமலை வனப்பகுதியில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என முத்திரை குத்தி வெளியேற்றக்கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். ஆக்கிரமிப்பாளர்களை அகற்ற உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்யுமாறு வீரபாண்டியன் வேண்டுகோள். பாஜகவும் காங்கிரசிற்கும் ஒரே ஜீன் என குற்றம் சாட்டிய சி.வி. சண்முகத்திற்கு மாணிக்கம் தாக்கூர் பதில். காந்தியின் கட்சியும் கோட்சேவின் கட்சியும் எப்படி ஒரே ஜீனாக இருக்க முடியும் என கேள்வி. சி.வி. சண்முகம் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. ஏன் இப்படி அவர் ஊருக்கார மாதிரி பேசுறாருன்னு தெரியல. கோட்சேவுக்கும் காந்தியும் ஒரே மாதிரியா இருக்கும், ஒரே ஜீனாவா இருக்கும். நாங்களும் காந்தி கட்சி, அதுவோ கோட்சே கட்சி, அது எப்படி ஒன்னா இருக்கும்? திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்தில் கூச்சல் குழப்பம். கோட்ட அளவிலான குறைதீர் கூட்டத்தை விடுத்து தாலுகா அளவிலான கூட்டத்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். ஈரானிய கடற்கொள்ளையர்களின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மேலும் ஒரு தமிழக மீனவர் உயிரிழப்பு. குண்டு காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழப்பால் பலியானோரின் எண்ணிக்கை 2ஆக உயர்வு. இதுவரை சிந்து நதியில் கலந்த பனிப்போடை நீரை பாசனத்திற்காக தடுத்து திருப்பியது லடாக் நிர்வாகம். நாள் ஒன்றிற்கு 90 மில்லியன் லிட்டர் நீரை மடைமாற்றியுள்ளதால் 1000 ஏக்கர் நிலத்திற்கு புதிய பாசன வசதி.
நாடு முழுக்க மக்களிடையே RSS தனது கருத்தை திணிக்க முயல்வதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பல்வேறு மதங்கள் சமூகங்களை சேர்ந்தவர்களை வாழும் நாட்டில் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் மனைவியை சுட்டுக் கொன்ற வங்கி ஊழியர் சகோதரியையும் கொன்றுவிட்டு தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். மேகதாது திட்டத்திற்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் தாக்கல் செய்தது கர்நாடக அரசு. பெங்களூரு நகரின் குடிநீர் தேவைக்காகவும் 400 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கவும் அணை கட்ட உள்ளதாக தகவல். பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு வெளியே இருந்த பாதுகாப்பு தடுப்புகள் அகற்றப்பட்டதற்கு பதிலடி. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக வாயிலில் இருந்த தடுப்புகளை இரவோடு இரவாக அகற்றினர் அதிகாரிகள். டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் முன்னாள் MP சஞ்சன் குமார் உயிரிழப்பு. 1984ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிரான டெல்லி கலவர வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த நிலையில் காலமானார். டெல்லியில் இந்தியா ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம். பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக இரு நாடுகளிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. மகாராஷ்டிராவின் லத்தூர் அரசு பள்ளியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே ஆய்வு. மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளனவா என பார்வை. மகாராஷ்டிராவில் அரசு பள்ளிகள் மோசமான நிலையில் இருப்பதற்கு பொறுப்பேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தாதா பூசே ராஜினாமா செய்ய வலியுறுத்தல். மாணவர்களை விட அமைச்சர்களின் செல்லப்பிராணியான நாய்களுக்கு சிறந்த வசதிகள் கிடைப்பதாக CJP தலைவர் அபிஜித் தீப்கே குற்றச்சாட்டு. ஈரானுக்கு உதவும் நாடுகள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானுக்கு எந்த நாடுகளும் ஒத்துழைப்பு அளிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தல். வடகொரியாவிடம் 120 அணுகுண்டுகள் இருப்பதாக தென்கொரியா தகவல். அமெரிக்கா மதிப்பிட்டுள்ளதை விட அதிக அணுகுண்டுகள் இருப்பதாகவும் தகவல். சீனாவைச் சேர்ந்த பெருந்தொழில் அதிபரான ஹூய் யானுக்கு ஊழல் முறைகேடு வழக்கில் ஆயுள் தண்டனை. ஆசியாவின் பெரும் பணக்காரராக இருந்தவரின் சொத்துக்கள் பறிமுதல். கேமரூன் நாட்டின் எல்லை அருகே உள்ள தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 100ஆக உயர்வு. விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு கேமரூன் நாட்டின் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. போக்குவரத்து காவல் பணியில் ரோபோக்களை ஈடுபடுத்தியது சீனா.校园通行路段，请机动车即停即走，请勿。ரோபோ காவலர்களால் 40% அளவுக்கு போக்குவரத்து விதிமீறல் குறைந்துள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்வு. 1 பவுன் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 200 ரூபாய் விலை உயர்ந்த ஆபரண தங்கம் 1 கிராம் 14,600 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 260 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகத்தில் கல்லூரிகளில் களை கட்டிய ஓணம் திருநாள் கொண்டாட்டம்.
பாரம்பரிய உடை அணிந்து திருவாதிரை நடனமாடிய கல்லூரி மாணவிகள்.